வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். உலக கச்சா எண்ணெயினுடைய ஏற்றுமதியில் 1/5 செல்லக்கூடிய இந்த ஹார்முஸ் நீர்ணை பகுதி இப்போது போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. இதற்கிடையே ஹார்முஸ் வழியாக செல்லக்கூடிய கப்பல்களில் சுங்க கட்டணத்தை வசூலிக்கும் செயல்பாட்டை ஈரான் தொடங்கியிருக்கிறது. இதே நேரத்தில் இதற்கான விரிவான ஒரு திட்டத்தையும் ஈரான் தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த காணொளியில விரிவாக பார்க்க போகின்றோம். உலக பொருளாதாரத்தினுடைய உயிர் நாடியாக கருதப்படுகின்ற ஹார்முஸ் நீர்ணை பகுதி இப்போது ஒரு புதிய நிழல் யுத்தம் தொடங்கியிருக்கிறது. வளைகுடா நாடுகளில் போர் மேகங்கள் விலகாத நிலையில அந்த வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு ஈரான் புதிய வரி கொள்கைகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அதற்காக சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. ஏற்கனவே ஹார்முஸ் வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு சுங்க கட்டணத்தை வசூலிப்போம் என்று சொல்லி ஈரான் கூறியிருந்த நிலையில் இப்பொழுது அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கிற போது பாரசீக வளைகுடா நீர்ணை ஆணையம் என்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. அதன் வழியாக செல்லக்கூடிய ஒவ்வொரு கப்பல்களுக்கும் குறிப்பிடத்தக்க கட்டணத்தை சுங்க கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று சொல்லி கூறியிருக்கிறது. அது மட்டுமின்றி உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெயின் இந்த ஒரு நீர்ணை வழியாக, அதாவது ஹார்முஸ் நீர்ணை வழியாகத்தான் 1/5 செல்லக்கூடியதாக இருக்கிறது. இதனால ஈரானுடைய இந்த அறிவிப்பு என்பது கச்சா எண்ணெயினுடைய விலையை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானுடைய இந்த புதிய விதிகளின்படி பார்க்கிற போது கப்பல்கள் தங்களுடைய உரிமையாளர்கள், இன்சூரன்ஸ் விவகாரங்கள், மாலுமிகளுடைய குடியுரிமை மற்றும் பயண பாதை குறித்த ஒரு தகவல்களை ஈரான் அறிவித்துள்ள மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டுமாம். அதில் ஏதேனும் தவறான தகவல்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த கப்பல்கள் சிறைப்பிடிக்கப்படும் அல்லது திருப்பி அனுப்பப்படும் என்று சொல்லி ஈரான் ராணுவம் தற்போது அறிவித்தல் விடுத்திருக்கிறது. எனவே எந்த கப்பல்கள் செல்ல போகிறதோ அந்த கப்பல்கள் தொடர்பான முழுமையான விவரங்களை அவர்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்க வேண்டுமா. அது மட்டுமன்றி அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் ஹார்முஸ் நீர்ணை கடப்பதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக, இது ஒரு வெளிப்படையாகவே ஒரு மிரட்டல் விடுக்கக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தளவில் குறிப்பாக கப்பல்கள் ஹார்முஸ் நீர்ணை வழியாகத்தான் செல்கிறது. எனவே ஏற்கனவே ஈரான் அனுமதி கொடுத்திருக்கிறது. குறிப்பாக ஹார்முஸ் நீர்ணை கடப்பதற்கான அனுமதி இந்தியாவிற்கு இருக்கு. இதனால இந்திய கப்பல்கள் ஒவ்வொரு சிக்கலும் இல்லாமல் ஹார்முஸ் நீர்ணையை கடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா மட்டுமன்றி சீனா உள்ளிட்ட நாடுகளும் இந்த வழித்தடத்தை பயன்படுத்த முடியும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் ஹார்முஸ் நீர்ணையை பொறுத்தவரை அது ஈரான் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு நடுவில் தான் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இதனால தாங்கள் வசூலிக்கக்கூடிய சுங்க வரியை ஓமன் நாட்டுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி ஈரான் அறிவித்தலை விடுத்திருக்கிறது. இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாகவே ஈரானை விமர்சித்து வருகின்றார். குறிப்பாக இந்த போரெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்த ரீதியில் அவருடைய கருத்துக்கள் அமையப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு அறிவிப்பை ஈரான் வெளியிட்டிருக்கிறது. நேரடியாக போர் நின்று விட்டாலும் கூட ஈரானின் துறைமுகங்களுக்கு எந்த ஒரு கப்பல்களும் செல்லாத வகையில் தான் முற்றுகையிட்டிருக்கிறது. ஹார்முஸ் நெருக்கடி என்பது மேலும் நீடித்தால் அது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஏனைய வர்த்தகங்கள், பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மிகப்பெரிய இந்த விநியோக தட்டுப்பாட்டில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த ஆபத்து இருப்பதனால தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற பயன்பாட்டை குறைப்பதற்கும், குறிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற விடயத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கும், தங்கம் வாங்குவதை தவிர்ப்பதற்கும் மக்களுக்கு அவர் கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகின்றார். இது ஒரு புறம் இருக்கின்ற போது அமெரிக்காவினுடைய ஆதிக்கமும் மற்றப்புறம் ஈரானுடைய இந்த பிடிவாதம் என்று சொல்லி இருமுனை தாக்குதல்களை சிக்கியிருக்கக்கூடிய கச்சா எண்ணெய்களுடைய விநியோகம் என்பது சாதாரண மக்களுடைய சமையலறை வரை, அதாவது எரிவாயு தட்டுப்பாடு வரை மிக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த போர் எப்போது முடிவடையும், நிரந்தரமான தீர்வு எப்போது கிடைக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தொடர்ச்சியாகவே இந்த தாக்குதல்கள் எல்லாம் இல்லாவிட்டாலும் கூட ஹார்முஸ் நீர்ணை வழியாக தொடர்ச்சியாகவே இவ்வாறான தாக்குதல்கள் தான் முன்னெடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே எவ்வாறான மாற்றங்கள் எதிர்காலத்தில் நடைபெறும் என்பதையும், அதே நேரத்தில் ஈரான் இப்படியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவும் இதற்கு எதிராக தன்னுடைய திட்டங்களை தீட்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். எவ்வாறான மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு காணொளியில் இணைந்திடுவோம். நன்றி.